ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற அருட்பிரகாச எம்பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் அருட்பெருஞ்சுதி அடைவு என்ற தலைப்பில் 6வது பாடலில், உறவே எனது உயிரே என் உள்ளத்தில் உற்றி நீக்கும் நரவே அருட்பெருஞ்சோதி மன்றோங்கும் நடத்தரசே இரவேன் என துணி வெய்திடச் செய்தனை என்னை இனி மறவேன் அடிச்சிறியன் ஒருபோதும் மறக்கினுமே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். நம் பெருமான் உன்னை மறந்திடுவேனோ, மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணம் தருவேன், உன் ஆணை இது, நீ என்னை மறந்திடுவாயோ, மறந்திடுவாய் எனில் யான் என்ன செய்வேன், எங்குருவேன், எவர் குறைப்பேன் என்றாய் அன்னையெனும் தயவுடையாய், நீ மறந்தாய் எனினும் அகிலமெல்லாம் அழித்திடும் நின் அருள் மறவாதென்று இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன் மறவேல் இது தருணம் அருட்ஜோதி எனக்கு விரைந்தருளே என கூறுவார் ஒரு பாடல். அதுபோல நமது உண்மையான உறவு இயற்கை உண்மை கடவுள். அவர் நம்மளை இன்றும் விடாது காப்பாற்றக்கூடியவர். காரணம், உலகில் உள்ள உறவு யாவும் நிலையற்றவை. இதனை நம் பெருமான் உற்றவரும் பெற்றவரும் உலகியலும் உற்றதுணை என்றே என்பார். என் உயிரே, அதாவது உயிர் என்பது ஜீவன், ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவை இயக்கக்கூடியது அதன் உள்ளொளியாக இருந்து பரமாத்மா. அந்த பரமாத்மாவை இயக்கக்கூடது பேரம்பலத்தில் உள்ள எல்லாம் உள்ள இறைவன். அதனால்தான் என் உயிரே என்கின்றார். இந்த உயிர் உடல் பிரிந்தாலும், உயிர் உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும், இந்த உயிர் இறைவனை அடையும் வரை ஒருபோதும் அழியாது. இதனால்தான் சுத்த சன்மார்க்கத்தில் சமாதி வற்புறுத்தல் கூறப்படுகிறது. காரணம், இந்த ஆன்மா அழியக்கூடாது, அதை அப்படியே அடக்கம் செய்ய வேண்டும் என்கின்றார். ஆக என் உயிரே, என் உயிரே, அதாவது உயிருக்குள் உயிராக ஆன்ம அணு ஒளி உள்ளது. இந்த ஆன்ம ஒளி உண்மை கடவுளை அடையும் வரை அழியாது. ஆக இந்த ஆன்ம ஒளி இயக்க ஜீவன் காற்றை ஜீவித்து வாழ்கிறது. என் உள்ளத்தில் உற்றணிக்கும் நரவே, இவருடைய புருவ மத்தியில் உயிர்கருணை பெற்று, உயிர்கருணையுடன் இவருடைய புருவ மத்தியில் உயிர்கருணையால் பெற்று இனிக்கும் நரவே என்பது அமுதம், அமுதே என்கின்றார். கடந்தனது அறிவாம் கனகமேல் சபை நடந்திருக்கின்ற மெய்ஞான ஆரமுத எனவும் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான் இடத்தும் ஓங்கி அமுதே என்கின்றார். இந்த அமுதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததென உலகலாம் கொள்ளினும் உழப்பிலா அமுதே அழகிலா பெருந்திரள் அற்புதே என்கின்றார். அருட்பெருஞ்சோதி மன்றோங்கும் நடத்தரசே பரமாகாசம் அனாதி, அதற்கு காரணமான கடவுள் அனாதி, எல்லாவற்றிற்கும் பொதுவானவர். அவரே எல்லா உயிரிலும் ஆன்மனு ஒளியாய் ஒளிக்குள் ஒளியாய் உள்ளார். இதனை உலக நிலை முழுதாகி
ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி என பதிவு செய்வார் மகாதேவ மாலையில். மீண்டும் அகவலில் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிரினம் பரவுக என்று உரைத்த மெய் சிவமேனவும் உயிரலாம் புதுவில் உளம்பட நோக்குக செயரலாம் விடுகன செப்பிய சிவமேனவும் கூறுகிறார். அவரே சிற்பொதுவில் உள்ளார். நடத்தரசே அவர் அருள் நலம் புரிகிறார். அருள் என்பது கடவுள் தயவு, ஆன்மாவின் இயற்கை குணம் ஜீவகாரன். எனவே பூர்ண நடம் காண சிறிய தயவு கொண்டு பெரிய தயவு பெற வேண்டும். இரவேல் இறக்க மாட்டேன், ஆனால் உலக உயிர்கள் தோன்றும் மறையும், பிறந்தன இறக்கும் தோன்றின மறையும். ஆனால் இந்த சிற்ஜோதி ஏழூறு ஆதி அந்தமாகிய மரணம் அந்த அடைந்து வருவது உண்மைதான். ஆனால் இன்று ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே. ஆதியாகிய இந்த பிறவிலே மரணமில்லா பெருவாழ்வு வேண்டுமென்றால் உடனே இவரை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு. எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார். மேலும் மரணமில்லா பெருவாழ்வை இயற்கை உண்மை கடவுளால் மட்டுமே வழங்க முடியும் என்கின்றார். சாவதென்றும் பிறப்பதென்றும் செற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதல்ல என்றும் உள்ளதான். இந்த நோவை நீக்கி மண்டிடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவரால் ஆவது ஒன்றில்லை என்கின்றார். என துணிவு எய்திட செய்தனன் உயிர் கருணையுடன் அருள் ஒளி கூடியது. அதனால்தான் புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சுத்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்திலூறுகளே என்கின்றார். என்னை இனி மறவேல் அடிச்சு நீ என் ஒருபோதும் மறைக்கினுமே. இவர் மன அறிவு கொண்டு அறியவில்லை, கடவுளை ஆன்ம அறிவை கொண்டு அறிந்தார். நாமும் அறிய துறை இது வழி இது துணிவிது நீ செய்யும் முறை இது என இறைவன் மொழிந்ததாக கூறுகிறார். அதனால்தான் ஐயா தானே வந்து என் உள்ளத்தை சார்ந்து கலந்து கொண்டான், தானே எனக்கு தருகின்றான், தானே நான் ஆக புரிந்தான். என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கு உண்டோ விளம்பு என நம் பெருமான் இறைவனை போற்றுகிறார். நம் பெருமான் கூறியபடி நாமும் பாடுபட்டால் அந்த அமுதத்தை நாமும் உண்ணலாம். ராமலிங்காபயம். திருச்சி.